படம் வந்து சொல்லணும்னா அவங்க ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி ஒரு டஃப்பாக ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரு 95 days ஆஃப் நான் ஸ்டாப் ஷூட். அதான் 95 days நான் ஸ்டாப் ஷூட்னா நடுவில் ஒரு நாள் கூட பிரேக் இல்லாமல் ஷூட்டு. ஸோ எல்லாருமே இந்த படத்தை வந்து அந்த ரிலீஸ் இந்த டயத்துக்குள்ளே பண்ணணும், அடுத்த நவம்பருக்குள்ளே பண்ணணுன்றதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை ரொம்ப மும்முரமாக பார்த்துட்ருக்கோம். அந்த விஷயங்களில் வரக்கூடிய நேரங்களில் அதே மாதிரி டிராஃபிக் இந்த மாதிரி பல விஷயங்களால் ஆன டிலே தான் இது. தயவு செஞ்சு யாரும் தவறாக நினைக்காதீங்க. எல்லாரும் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த படம் ஒஸ்தி அப்படின்னு சொல்லணும்னா எல்லாருக்கும் ஒரு ஒஸ்தினா என்ன அப்படின் போது ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை சாதிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா ஹசாரே இன்னைக்கு ஊழலை எதிர்த்து போராடுறாரு, அவர் என்னை பொறுத்தவரை ஒஸ்தி. அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கர் பல செஞ்சுரிகள் அடி பொலன்னு புழக்கிறார், அவரோட ஃபீல்டில் ஒஸ்தி. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் சார் நம்ம இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடியவர், 2 ஆஸ்கர் வாங்கினார், அவர் என்னை பொறுத்தவரை ஒஸ்தி. இதுக்கு எல்லாத்தையும் மீறி ஜனங்கள் கைத்தட்டி விசில் அடித்து சந்தோஷமாக பாராட்டி ரசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட மனசில் ஒஸ்தியான இடத்த இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் நம்புறேன். காரணம் என்னென்னா அனைவரின் உழைப்பு, சாதாரண உழைப்பு இல்லை. யார் நான் சொல்லனா, என் கேமராமேன் கோபிநாத் சார் ஆகட்டும், எடிட்டர் விஜயன் சார் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் மணிராஜ் சார் ஆகட்டும், அதே மாதிரி என்னோட டைலாக் ரைட்டர் மிஸ்டர் பரதன் ஆகட்டும், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் எஸ்டிஆர் ஆகட்டும், தமன் ஆகட்டும், ரமேஷ் ஆகட்டும், என்னோட ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு லைட்மேன் ஆகட்டும், ஒவ்வொரு காஸ்டியூம் டிசைனர் வித்யா ரெட்டி அவங்க ஆகட்டும், அனைவருமே இந்த படத்தில் டே அண்ட் நைட் பாராமல் அவ்வளோ உழைச்சிருக்கோம். அவ்வளோ பேர் உழைச்சதில் ஒன்று முக்கியமான விஷயம் என்னென்னா சந்தோஷமாக உழைச்சிருக்கோம். யாருமே ஐயோ இந்த மாதிரி வேலைக்கு போகிறோமே லேட் ஆகி போச்சு, இன்றைக்கி வந்து 3 மணி ஆகி போச்சு 4 மணி ஆகி போச்சேன்னு இல்லை. ஆஹா 4 மணிக்குள்ளே இந்த வேலையை இவ்வளோ சிறப்பாக முடித்தோமே, நல்ல வேலை 5 மணிக்கூட நம்ம போலையே, 4 மணிக்கே முடிச்சிட்டோம் இந்த வேலையை, நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 hour ரெஸ்ட் கிடைக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ஆனந்தத்தில் ஒர்க் பண்ண படம் அது. அந்த ஆனந்தத்துக்கும் அந்த உழைப்புக்கும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வெற்றி கிடைக்கும் நான் நம்புகிறேன். இதில் எஸ்டிஆர் சிம்பு அவரை பற்றி சொல்லணும்னா இந்த தபங்க திருப்பி தமிழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது யார் நல்லா இருப்பாங்க எனக்கு தெரில. ஏன்னா அந்த படம் வந்து நான் வேற ஒரு கண்ணோட்டத்தில் ஜாலியாக பார்த்தேன். அப்போ சிம்பு ஃபோன் பண்ணி சொன்னார், இல்லை இந்த படம் பண்ணலாம் தபங். அப்போ எனக்கு ஒரு 2 வாரம் டைம் கொடு, நான் அதை பற்றி என்னென்னு யோசிக்கிறேன், ஒரு ஐடியாவுக்கு வரேன். எனக்கு டகால்னு ஃப்ரேம் பண்ண முடியல. ஏன்னா கில்லி எடுத்ததும் சரி, ரைட்ஸ் வாங்கின அப்புறம் கூட நான் சொன்னேன் ரத்ன சார், இல்லை சார் எனக்கு ஒரு 2 weeks டைம் கொடுங்க, இது தமிழுக்கு எப்படி செட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ரீமேக் பண்ண முடியாது, நம்ம அடாப்ட் தான் பண்ணணும், இந்த கல்ச்சருக்கு நம்ம அதை அடாப்ட் பண்ணணும், முடியுமா முடியாதா பார்ப்போம். அது எல்லாமே ஃப்ரேம் பண்ணி பார்க்கும்போது ஒரு இளமையான அழகான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சிம்பு அப்படின்னு விஷுவல் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக ஒண்டர்ஃபுல்லாக இருந்தார். சரி, டெஃபினட்டாக இந்த படம் அவரை வச்சு பண்ணும்பொழுது ஒரு புது லைட், ஒரு புது வேவ் இந்த படத்துக்கு கொடுக்கும். ஏன்னா அந்த கேரக்டரோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னாலே ராபின்ஹுட், நம்ம எல்லாமே மலைக்கல்லர் எம்ஜிஆர் சார் படிக்க அந்த டைத்துலேருந்து நமக்கு தெரியும் அப்படி ஒரு கதை இருக்குது. அந்த ராபின்ஹுட்ன்ற கேரக்டரைசேஷன் எல்லாரையும் ஒவ்வொரு சின்ன வயசுல எல்லாரையும் பாதிச்சிருக்கும். அது ஒரு எபிக். அந்த கேரக்டரைசேஷனை ஒரு தபங்கில் சுல்புல் பாண்டே அப்படின்னு அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த ஏஜ் குரூப்புக்கு, இந்த பீப்புளுக்கு ராபின்ஹுட்டை எப்படி காட்டலாம், ஒரு ஒஸ்தி வேலன் மூலமாக காட்டலாம். அதான் அவர் பேர் அந்த படத்தில். இந்த படத்தில் ஹீரோயின் ஆகிட்டும் வெரி ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ரிச்சா கங்காபாத்யான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷுவல்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த படத்தில் அந்த பெண், ஒரிஜினல் பெண், அவங்க அந்த சின்ன பண்ணின மாதிரி அதோட கேட்டால் அவங்களோட லெவலுக்கே அவ்வளோ அழகாக உழைச்சிருக்காங்க. மயில்சாமி ஆகட்டும், சந்தான் ஆகட்டும், இருக்கிற அனைவரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவரும், சோனு சூத் எல்லாருமே சொல்கிறேன் நான், எல்லாமே ஹார்ட் ஒர்க் தான். இந்த ப்ரொடியூசர்ஸ் பாலாஜி ரியல் மீடியா, மிஸ்டர் ரமேஷ் சார், ஸ்ரீதர் சார், அவங்கள பற்றி ரொம்ப குறிப்பாக சொல்லணும். மயில் சாரியே இப்போ எல்லா விஷயத்தையும் அவங்கள பற்றி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு டயத்தில் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வரணும். நம்பிக்கை இல்லைன்னா எந்த தொழிலும் செய்ய முடியாது. அவங்க நம்பினாங்க, நான் அவங்கள நம்பினேன். ஒரு எக்ஸலன்ட் ப்ரொடியூசர்ஸ், ஸ்ரீதர் ஆகட்டும், அவங்க கோஆர்டினேஷன் சைட்லேருந்து ரமேஷ் சார் ஆகட்டும், அதே மாதிரி ரிலையன்ஸ், அவ்வளோ பெரிய கம்பெனி அவ்வளோ அழகாக உள்ளே வந்தாங்க, அவ்வளோ அழகாக எங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ மகேஷ். ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி தமன், ஹீரோ ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன்,
கலக்கலான ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு கலாசலான மியூசிக் டைரக்டர். அதாவது அவர் பார்க்கும்போதே நமக்கு எனர்ஜி வரும். என்னப்பா பிரச்சனை, நாளைக்குள்ள சாங் வேணும், என்ன பண்ண போற, நாளைக்கு எல்லாமே வெயிட்டிங், பண்ணிடலாமா, ஓகே. என்ன தவிர நீ பேசுறதே கேட்கல, பண்ணிடலாமா, ஓகே. இன்னும் இவ்வளோ சைலண்டாக சொல்ல, காலைல சாங் வருமா, நைட்டுக்குள்ளே ஒரு 6 வேரியேஷன் வரும், 3 மணி 4 மணிக்குள்ளே. ஸோ ஒவ்வொரு சாங்கும் இன்ட்ரெஸ்டிங்காக, அவ்வளோ அழகான விஷுவல்ஸோட, அவ்வளோ அழகான எழுதின கவிஞர் வாலி ஐயா. வாலிப கவிஞன்றதுல சாதாரண தமிழ்நாட்டு காப்பதான் கலக்கலா ஒரு சாங் ஒன்று எழுதியிருக்காரு, பாபா சேகர் பாடியிருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு சாங் இந்த படத்தில் சொல்லணும்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான சாங். சிம்பு எப்போவுமே ஒரு படத்தில் கலக்குவார், லூசு பண்ணி லவ் சாங்காக பாடிந்தார். ஃபர்ஸ்ட் டைம் கல்யாண பாடல்கள்லாம் இருக்கு. ஒரு புருஷன் வந்து ஒரு மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கணும், முக்கியமா மயில்சாமி நீ அந்த பாட்டை கேட்கணும், பொய் சொல்றதை நிப்பாட்டு, அவ்வளோ ஜெனியூனாக இருக்கணும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். ஒரு ஹாப்பியான ஒரு நியூலி வெட் கப்புள் ஒரு கல்யாணத்தில் டெஃபினட்டாக இந்த சாங்கை என்டர்டெயின் பண்ணுவாங்க, ஏன்னா அவ்வளோ அழகான விஷயங்கள். அதே மாதிரி டுமில் தான் டமால் தான் சாங் அவர் சொன்ன மாதிரி ஒரு சரியான சாங் அது. உன்னாலே ஒரு சாங். அப்புறம் ஃபைனலாக எங்களுக்கு எல்லாருக்குமே பெருமை சேர்க்கக்கூடியவங்க என்னென்னா எல்லார் ஈஸ்வரி மேடம். அவ்வளோ பிரமாதமாக ஆஃப்டர் 50 இயர்ஸ் கலக்கலாக உள்ளே பூந்து அவங்க பாடினதை பார்த்தா ஒன் மோர் போகலாம், நாளைக்கு பாடலாமா, இன்னைக்கு பாடலாமா, எவ்வளோ நேரம் பாடணும், ஆப்பா என்ன எனர்ஜி இந்த வயசில். அவங்க எனர்ஜியை பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்குது, நமக்கு இன்னும் எனர்ஜி வேணும், லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னும் நல்லதாக நினைக்கணும். அவ்வளோ நல்லது நினைக்கிறாங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு ஃபேன்டாஸ்டிக்காக வந்து கலக்கிட்டு போனாங்க. கூட டி ராஜேந்தர் சார், அவர் எனர்ஜி பற்றி நமக்கு நேற்றே பார்த்தீங்க ஸ்டேஜில், அவர் பூந்து கலக்கிற ரெக்கார்டிங் ஸ்டூடியோ. ஸோ இந்த ஆல்பம்னு பொறுத்து பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படம் வந்து இந்த உழைப்புக்கு டெஃபினட்டாக ஒரு வெற்றி அந்த படம் கொடுக்கும். உங்களோட ஆதரவோட, உங்களோட நல்லாசையோட. தேங்க்யூ வெரி மச். நிறைய பேர் சொன்னாங்க எப்படி இந்த 3 மந்த்ஸில் தீபாவளிக்கு வந்துமா இல்லை நவம்பரில் படம் முடிஞ்சிருமான்னு அப்படி இப்படின்னு கேட்டுனாங்க. ஏன் இப்படியெல்லாம் கேட்குறீங்க, இல்லை சிம்பு கூட எல்லாம் நடிக்க போகிறேன் எப்படி என்ன இது. ஸோ சிம்பு கூட எல்லாம் நான் நடிக்கும்போது ஓகே எல்லாரும் சொல்லுவாங்க இப்படியெல்லாம் லேட் பண்ணுவார் அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. நான் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது எனக்கு முன்னாடி சிம்பு வந்து அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிற்கும். ஏன்னா பூஜை அன்றைக்கே சொல்லியிருந்தான் சிம்பு, என்னடா நீ இன்றைக்கே லேட்டாக வர, ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னை விட லேட்டாக வர போல இருக்கு. நான் சொன்னேன் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, ஸோ நீ தான் கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிக்கிடாதுனால. ஸோ ஷூட்டிங்கில் கண்டிப்பாக நான் பார்க்குறேன், நான் ஃபஸ்ட்டு வரேன்னா சிம்பு வரேனான்னு வரேன். அங்கேயும் போய் சிம்பு தான் ஃபஸ்ட்டு வந்தேன், எனக்கு ஷாக் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுவேன் கண்டிப்பாக என்ன காலையில் சீக்கிரமாக இருப்பேன் சார். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, சிம்பு சார் வந்து ஒரு 1 hour, ஏன்னா காலையில் வந்து 3.5 மணி நேரம் ஒர்க் அவுட், இந்த 6 பேக் கார், ஈவினிங் 3.5 மணி நேரம் ஒர்க் அவுட், இதுக்கு நடுவில் 9 to 6 ஷூட்டிங். அந்த ஒர்க் அவுட் முடிஞ்சு ஒரு குளிச்சு வரதுக்கு டெஃபினட்டாக ஒரு டைம் ஆகும், அந்த ட்ராவலுக்கு ஒரு டைம் ஆகும். அப்போ இவர் பக்கத்தில் நிப்பாட்டிக்கிறது, அவர் வந்தோடனே இவருக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் போட்டில் இருக்கிறான், தம்பி நீ தம்பியா நடிச்சிருக்க, ஆனா பாவிங்களா ஒரு நாள் விட்டா கேரக்டரே மாத்திரிக்க போலகுது. அதுலேருந்து இவன் என்ன பண்ணிட்டா, டெய்லி ஃபுல்லா பாடி பில்ட் பண்ணி டெய்லி அந்த போலீஸ் ஸ்டேஷனோடய நிற்குது. இவர் அப்புறம் எப்படி லேட்டாக வருது, ஓடி வர வேண்டியதான டைத்துக்கு, அண்ணனை தம்பியா மாற்றி நடிச்சிடலான்னு. உண்மையை சொல்லு அதெல்லாம் இல்லை இந்த நீங்கள் தான் சொன்னீங்க அந்த போலீஸ் ட்ரெஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. சரி லாஸ்ட் வரைக்கும் அது யூஸே ஆகுது அந்த போலீஸ் ட்ரெஸ், அப்படியே தான் இருக்காது. சார் ஃபோட்டோ ஷூட்டுக்காவது யூஸ் பண்ணலன்னா அங்கேயும் யூஸ் பண்ண வைக்கல. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருந்தது. அந்த தேங்க்ஸ் டு தர்னி சார். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த படத்தில் என்ன இந்த கேரக்டர் எல்லாம் பண்ணுறீங்க. எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து கேரக்டராகவே தோணல. ஏன்னா இந்த படம் வந்து முழுக்க வந்து மீன்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதே ஒரு தம்பி, அந்த முடிகிறதே இந்த தம்பி ரோலாக தான். அண்டு நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்பு கூட பண்ணுறேன், சிம்பு அப்படி இப்படின்னு இதெல்லாம் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் அப்படியெல்லாம் தூக்கிடுவாங்க இப்படியெல்லாம். நான் இப்படியெல்லாம் பண்ண மாட்டார் சிம்பு, எனக்கு தெரியும், நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு. ஏன்னா எந்த ஈகவும் பார்க்காம எந்த இதுவும் பண்ணாமல் எனக்கு என்ன சீன்ஸ் எல்லாம் இருந்ததோ அப்படியே தான் வச்சுருக்காரு. அண்டு கண்டிப்பாக இந்த ஒஸ்தி வந்து பெரிய லெவலாக எப்படி பெரிய ஹிந்தியில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சோ கண்டிப்பாக தமிழ்லையும் ரெக்கார்ட் பிரேக் ஆகும். அண்டு கேமராமேன் கோபிநாத் சார் பற்றி சொல்லி ஆகணும். எங்களுக்குன்னா அப்பப்போ ஒரு 3 months கண்டினியூஸாக ஷூட் இருக்கும்போது நாங்கள்லாம் போயிட்டு வரோம். இவர் வந்து அங்கேயே 90 days அங்கேயே இருந்து எந்த இதுவும் பேட்ச் ஒர்க் அந்த மாதிரி கேமராமேன் எல்லாம் இருக்காமல் அவரே லாஸ்ட் வரைக்கும் இருந்து எல்லாமே பார்த்துட்டு அவர் பண்ணியிருந்தார். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அண்ட் தர்னி சாருக்கு மீன்ஸ் ஒரு இன்சிடென்ட் வந்தது, அந்த இன்சிடென்ட் ஷூட்டிங் பிரேக் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவர் மட்டும்தான் போயிட்டு வந்தார், தவிர ஷூட்டிங் பிரேக் ஆகக்கூடாது, கண்டினியூஸாக நான் சொன்ன மாதிரி இந்த 3 months முடிச்சே ஆகணும். அண்டு அதே மாதிரி அந்த இன்சிடென்டெல்லாம் பார்க்காம அவர் அந்த ஷூட்டிங்கை 3 months சொன்ன மாதிரியே முடிச்சு கொடுத்தார் அவர். அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் ரமேஷ் சார். நாங்கள் கேட்டதெல்லாம் எதுவும்
மீன்ஸ் மாட்டேன் இப்படியெல்லாம் சொல்லாமல் நாங்கள் என்ன விஷ் பண்ணோமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் இந்த காலத்தில் இந்த மாதிரி ப்ரொடியூசர் கிடைக்கிறதே கஷ்டம். ஏன்னா ஃபஸ்ட் டே செக்கு கொடுக்கும்போதே எல்லோரும் பார்ப்பாங்க, அங்கேயே போட்டு பாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கேயே போட்டு பார்த்தா பவுன்ஸ் ஆகிடும் போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈகோ எல்லாம் எதுவுமே பார்க்காம அவர் இந்த சொன்ன மாதிரி எல்லாம் 3 months படம் முடிச்சு கொடுத்தாரு. அண்டு ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அண்டு தமன் பற்றி சொல்ல ஆகணும். நான் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா நானும் சிம்பு ஒரே ரூமில் இருப்பேன். சிம்புக்கிட்டே நான் சொல்லுவேன், சிம்பு அந்த சாங் போட்டு இந்த பொண்டாட்டி ஆடி என் பொண்டாட்டின்னு ஏன்டா அந்த சாங் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. ஏன்னா டெய்லி நாங்கள் கார்லலாம் போகும்போது வெளியே சுற்றும் போதெல்லாம் அந்த பாட்டு தான் கேட்போம். அண்டு இன்றைக்கும் அந்த சாங்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. இந்த ஹேட்ஸ் ஆஃப் டு தமன் அண்டு ஹோல் குரூ, நாங்கள் ஒர்க் பண்ணது ஹோல் குரூ தேங்க்ஸ். இது கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒஸ்தி வந்து ஒரு நல்ல ஒஸ்தியாக தான் வரும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இந்த படம் பண்ணோம். டேரக்டர் சொன்னாங்க, உண்மை. அந்த சந்தோஷம் அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த எனர்ஜியும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இது ஒரு வெற்றி படம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்தியில் ரொம்ப மிகப்பெரிய வெற்றியான படம் தபங். அதில் முன்னி பத்னாம் ஹோய் ஒரு ஐட்டம் சாங் ஹிட் ஆகிடுச்சுன்னா எல்லா மியூசிக் டேரக்டரும் காலி, கண்டிப்பாக காலி. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த ஒரு ஐட்டம் சாங் பண்ணுறதுக்கு. எவ்வளோ லவ் பாடல்கள் பண்ணிடலாம், இன்ட்ரடக்ஷன் சாங் பண்ணிடலாம், ஏதாவது சுச்சுவேஷன் சாங் பண்ணிடலாம், அம்மா மேலே பாட்டு பண்ணிடலாம், அப்பா மேலே பாட்டு பண்ணிடலாம். இந்த ஐட்டம் கேர்ள் சாங் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து ஒரு பேஷனேட்டோட டைரக்டர் தேவை, ஒரு ரொம்ப பேஷனேட்டான ஒரு ஹீரோ தேவை, அவ்வளோ அந்த ஒரு சப்போர்ட் தேவை எல்லா சைடில் இருந்தும் ஒரு ஐட்டம் சாங் நல்லா பண்ணோன்னா. ஸோ அதில் வந்து இந்த படத்திற்கு ஸோ சிம்பு அப்புறம் தர்ணி சார் இது வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் மியூசிக்கு. ஸோ அவ்வளோ கூட ஒரு கம்போசிங் அசிஸ்டன்ட் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு அசிஸ்டன்ட் வச்சுருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி எல்லா பாட்லேயும் அவ்வளோட இன்வால்மெண்ட் இஸ் அ ராங் வேர்ட், இது பேஷன் சொல்லலாம். ஸோ அந்த டான்ஸும் சரி, அந்த லிரிக்ஸும் சரி. வாலி சார் அவர் வந்து சான்ஸே இல்லை. அவர் வந்து என்னை மடியில் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தினாலும் மடியில் உட்கார வச்சு லிரிக் கொடுக்கல, அவ்வளோதான். மிச்சம் அவ்வளோ சந்தோஷமாக வீட்டில் சாப்பாடெலாம் கொடுத்தேன். அவ்வளோ சந்தோஷமாக லைக் த டியூன்ஸ் அவ்வளோ ரொம்ப லவ் பண்ணி அவர்கிட்ட. அப்புறம் எல்லாரீஸ்வரி மேடம் வந்து யூஎஸில் ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தேன். இன்றைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 சின்ன சிங்கர்ஸ்னால் அவங்களும் பெரிய சிங்கர்ஸ் இன்றைக்கி. ஸோ அவங்களெல்லாம் விட்டு இவங்க வந்து ஸ்டேஜில் வந்து பயங்கரமாக பாடியிருந்தாங்க யூஎஸில் ஒரு ப்ரோக்ராமில். ஸோ அவங்கள பார்த்து என் லதா மங்கேஷ்கர் அவங்கள பாட வைக்கணும்னு ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஆம்பிஷன் இருந்தது. அப்புறம் ஆஷா போன்ஸ்லே அம்மா, அப்புறம் பி சுஷிலா அம்மா, ஜானகி அம்மா. ஸோ இவங்களெல்லாம் பாட வைக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஒரு ஐட்டம் சாங் பண்ணால் கண்டிப்பாக எல்லாரும் அம்மாவை பாட வைக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா எங்கள் அப்பா பெரிய ஃபேன் அவங்களுக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைச்சிருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த படம் வந்து இந்த ஆடியோவோட கிரெடிட் டோட்டலி கோஸ் டு சிம்பு அண்ட் தர்ணி. ஸோ அவங்க வந்து ரொம்ப என்னோட 200% உழைச்சாங்க. ஸோ அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து சான்ஸே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து என்ன கிரெடிட் எனக்கு இல்லை. ஸோ டோட்டலி கிரெடிட் கோஸ் டு சிம்பு அண்ட் தர்ணி சார். ஸோ ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் தெம் அண்ட் ப்ரொடியூசர் சார் ரமேஷ் சார் ஆல்சோ. அவர் ரொம்ப அன்பானவர், ரொம்ப எப்போவுமே அன்பாக தான் பேசுவார். எந்த டென்ஷனுமே அவர் மனசுலேயே வச்சுக்க மாட்டார். எந்த டென்ஷனாக ரொம்ப காம் ப்ரொடியூசர்னு சொல்லலாம். எது இருந்தாலும் அன்பாலே அவர் சாதிச்சிருவார். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது இந்த படத்துக்கும் சரி. ஸோ கோபிநாத் சார் இஸ் கிவன் சூப்பர் விஷுவல்ஸ். ஸோ ஆல்ரெடி ரீரெக்கார்டிங் இஸ் ஆன் ஸ்டார்டட் ஆல்ரெடி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நாங்களாம் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ தேங்க்ஸ் சிம்பு அண்ட் தேங்க் தர்ணி சார். தேங்க்யூ ஸோ மச்.